Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 32 38 வரைக்கும் பார்த்திருக்கோம். 6 shlokas, 7 shlokas we are seeing today. So it is all same. எல்லாத்துலயுமே பகவான் ஃபைனலா he is giving the conclusion. So ஆத்மா பத்தி பேசினாரு. 15 ஸ்லோகங்கள் ஆத்மா பத்தி பேசியிருக்காரு. அதை முடிச்சுட்டு நேத்து ஸ்வதர்மாவை ஏன் பண்ணணும், why should Arjuna do his ஸ்வதர்மா அப்படிங்கறத நேத்து சொன்னாரு. சோ இன்னைக்கு அத சொல்லிட்டு சத்திரியனா உன்னுடைய கடமையை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ் கிவிங் த கன்க்ளூஷன். அந்த சத்திரியனா அவன் செய்யாம விட்டா அர்ஜுனாக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் இப்ப கொடுக்கிறாரு. சோ கிருஷ்ணா கிருஷ்ணா சோ அந்த கன்க்ளூஷன் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ பகவான் சொல்றாரு, இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்கிறாரு. ஒரு சத்திரியன், அதாவது அவங்கவுங்க அந்த குணா கர்மாக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கறது நேத்து சொன்னாரு இல்லைங்களா. சோ அர்ஜுனா பீயிங் அ சத்ரியா, இஃப் ஹி இஸ் நாட் டூயிங் சத்ரியாஸ் ஜாப் என்ன ஆகும்? சத்திரியனுக்குரிய வேலை செய்யல அப்படின்னா அவன் என்ன ஆகும், அதாவது செஞ்சா என்ன ஆகும், செய்யலினா என்ன ஆகும், ரெண்டுமே எடுத்து வைக்கிறாரு. கிருஷ்ணா இஸ் ப்ரொஜெக்டிங் போத். செஞ்சா என்ன ஆகும், ஸ்வர்கலோகம் போர்ல எப்பவுமே ஒரு நாட்டுக்காக போராடி உயிரிழக்கும் போது அவங்க ஸ்வர்கலோகத்துக்கு அடைவாங்க. அதுதான் ஜிஹாத்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. முஸ்லிம்ஸ் கூட அவங்களுக்கும் அதே கான்செப்ட் தான். அவங்க மதத்துக்காக நிறைய பேர் கொன்னாலும் ஜிஹாத் விடுதல் சுப்ரீம் மீன் ஸ்வர்கலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறது அவங்க கான்செப்டும் அவதான் சொல்லுவாங்க. சோ ஸ்வர்கலோகம் எதுக்கு எல்லாரும் போக விரும்புறாங்க அப்படின்னா அங்க அன்லிமிட்டெட் சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ். அங்க இப்ப நம்ம நேத்து 2 days பேக் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது நமக்கு ஆசை இருந்தாலும் நமக்கு நிறைய சாப்பிடணும், நிறைய என்ஜாய், இப்ப ட்ரிங்கே பண்ணாலும் நமக்கு அது லிமிட் தான் இல்லைங்களா. சர்டன் லிமிட்டுக்கு மேல நம்ம பாடி தாங்காது. பிளஸ் அந்த ட்ரிங்கிங்கோட எஃபெக்ட் பாருங்க, ஒரு ஃபியூ ஹவர்ஸ், மேபி எனக்கு எவ்வளவு ஹவர்னு தெரியாது ப்ராக்டிகலி, பட் maybe few hours it will stand and again they are going for drinking இல்லைங்களா. we are seeing people. so நம்ம பௌதிக உலகத்துல நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அதுக்கு நமக்கு ரொம்ப லிமிடேஷன்ஸ் இருக்கு. we have very 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 minute limitations இருக்குங்க இல்லைங்களா. சோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு கூட நம்மளால என்ஜாய் கூட பண்ண முடியல அப்படிங்கறதான் ஃபேக்ட். நம்ம நிறைய பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மணி நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, பயங்கரமா. எதுக்கு ஏர்ன் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கு பகவான் ஒருத்தருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பயங்கரமா ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கே செலவு பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கூட செலவு பண்றதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. சோ எதுக்கு அது பண்றோம், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, வாட் டு டூ வாட் நாட் டு டூ, இது தெரியணும்னா கூட we really need deliberate spiritual intelligence இல்லைங்களா. ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா நமக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட தெரியாம போயிடும். இந்த இடத்துல அர்ஜுனருக்கு மாயானால he is put under illusion, so he does not have, it seems to be he does not have spiritual intelligence, it seems to be, but frankly speaking Arjuna has all the intelligence. இந்த இடத்துல தற்காலிகமாக அர்ஜுனருக்கு ஒரு மயக்கம் கொடுக்கப்படுது. so it seems like he has lost his spiritual intelligence. so அது லூஸ் ஆனனால எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், though we are super duper intelligent people, though we may be super duper intelligent people, நமக்கு மிடில் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் it does not necessarily it means that உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. it may be it may not be இல்லைங்களா, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். சோ தயவு செய்து பௌதிகமா உங்களுடைய அறிவு இருக்குதுங்கிறதுக்காக ஆன்மீக அறிவு இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம்.
ஆன்மீக அறிவு பகவான் இங்க கொடுத்துட்டு இருக்காரு, அர்ஜுனருக்கே கொடுக்கிறாருன்னா who are we? அர்ஜுனா எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி, சின்ன வயதுல இருந்தே குருகுலம் அனுப்பி எல்லா கலைகளும் ஆயக்கலைகள் 64 கத்து கொடுக்கப்பட்ட அர்ஜுனர், அவருக்கே ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது he is under fix இல்லைங்களா? டோட்டலி he is under fix. அவருக்கே கிருஷ்ணா வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிறாரு இங்க வந்துட்டு நடு போர்க்களத்துல. தென் who are we? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு எமர்ஜென்சின்னு வந்தா we'll react very badly than அர்ஜுனா. நமக்கு டோட்டலி will lose all our senses. நம்மளுடைய அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி எல்லாமே போயிடும். So we tend to take decisions in a wrong pathway. நாமளும் தவறான வழியில முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு மந்த புத்தி மந்த சுமந்த மதையோ இதுல கொடுத்திருக்காங்க. பிராயேன அல்பாயுஷ சவ்யா. அதுல கலியுகத்துல வந்து எப்படி அல்ப ஆயுசுல இருப்பாங்க, மந்த புத்தியோட இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிற நாம ஒரு எமர்ஜென்சி எல்லாம் வந்துன்னா எப்படி டேக்கிள் பண்ணுவோம்? நம்மளுடைய மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு டேக்கிள் பண்ணோம்னா இப்ப அர்ஜுனா எடுத்த முடிவு தான் நாமளும் எடுப்போம். ஐயோ இனிமேல் நான் கிருஷ்ணா கான்சியஸ்க்கே வரமாட்டேன்ப்பா, வந்தா என் ஃபேமிலியில திட்டுறாங்க, அப்பப்பா அம்மம்மா அத்தை பாட்டி கல்யாண வீட்டுல எல்லாம் போனா கிண்டல் அடிக்கிறாங்க, திலக்கு வச்சா என்னை கிண்டல் அடிக்கிறாங்க, என்னைய வந்து இதுக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்றாங்க, நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் இனிமேல வரமாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இது தென் கிருஷ்ணா இஸ் டெல்லிங் இது முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறாரு. முட்டாள்தனமான முடிவு. குறைஞ்சபட்சம் இந்த கிருஷ்ண உணர்வை நாம வந்து செயல்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம செய்யும் செயல்கள் கோலோகத்தை அடைவதற்கு அளவுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இப்போதைக்கு இல்லைன்னா கூட இட் இஸ் ஆடிங் ஆல் piety to us. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் பகவானுக்காக செலவிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுல வரும். இத சொல்லிட்டு 240ல பாத்தீங்கன்னா இட் வில் கம். அதுல வந்து இத்தனோடு கூட இழப்பே இல்ல. there is no loss at all. இந்த கிருஷ்ண உணர்வுல நாம் கிருஷ்ண உணர்வுக்காக நாம வந்து செலவிடும் நேரமும் சரி, நாம அதற்காக போடும் எஃபர்ட்ஸும் சரி, அதற்காக படும் துன்பங்களும் சரி, இது எல்லாமே do you think that Krishna does not know this? நம்ம என்ன தப்பு பண்றோம்னா நல்லா கதை கேட்போம், நல்லா லெக்சர் கொடுப்போம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் திருப்பி சொல்றேன், இந்த லெக்சர்ஸ் ஃபுல்லா நான் வேற யாருக்கோ அட்வைஸ் பண்றதுக்காக சொல்லல. இது முழுக்க ஐ எம் ஜஸ்ட் அட்வைசிங் மை செல்ஃப். எனக்கு நான் வந்து இப்படி எனக்கு நேரா ஒரு கண்ணாடி முன்னாடி சொன்னா எப்படி சொல்லுவனோ அப்படிதான் சொல்லிக்கிறேன். ஈவன் ஜூம்ல என்னை பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஃபார் மீ 100%. ஐ எம் ப்ரீச்சிங் ஃபார் மை செல்ஃப் தான். ஏன்னா எவ்வளவு ப்ரீச் பண்ணாலும் மை இன்டெலிஜென்ஸ் இஸ் கெட்டிங் லாஸ்ட். இதை முடிச்சு எந்திரிச்சோன்னே ஐ ஜஸ்ட் normal ஆயிரும். So it is all these things what I am talking here is for me first, then only for I'm sharing it with others. So what is it I was talking இதுக்கு முன்னாடி. So நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம். என்ன விஷயம் மறக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நல்லா படிக்கிறோம், நல்லா பகவான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காது குளிர கேட்கிறோம், ரொம்ப எக்ஸைட் ஆகுறோம், நல்லா ருச்சிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் ஒரு ஃபேக்டர் we are forgetting daily. Often we forget is, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது we are thinking கிருஷ்ணாக்கு தெரியாதது, அவர் எங்கேயோ இருக்காரு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி we tend to think that things are happening without Krishna's notice. No. First of all, we should understand very clearly everything is happening with the approval of Krishna. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, everything is happening only by the approval of Krishna. Hare Rama, Hare Rama. So whatever things are happening, என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணருடைய அப்ரூவல் இல்லாம நடக்கல அப்படிங்கறது நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா
then we will relax. Okay, Krishna knows me. நம்மளுடைய ஒவ்வொரு மூவும், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் வெளியில இல்லையே. he is not outside, இல்லைங்களா? he is not somewhere outside. அவர் நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கிறார். he is living within our heart. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது, ஒரு செயலை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்பவே தெரிஞ்சுக்கிட்டவர் யாருன்னா கிருஷ்ணா. நம்ம செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு புரியும். அந்த எண்ணம் தோணும் போதே தெரியறது கிருஷ்ணருக்கு. சோ நம்ம என்னதான் நம்ம ஏமாத்திக்கிட்டாலும், நம்மளே சீட் பண்ணிக்கிட்டாலும், we should know very clearly whatever we think. Krishna knows our intention. எதுக்கு இந்த வகுப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் Krishna knows. Do you think that Krishna does not know and you are so intelligent that you are attending with your own intentions? No. நம்மளுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் what is it running in our mind. என்ன இன்டென்ஷன், எப்பவுமே நான் சொல்லுவேன் பக்தியில, intent is more important than content. What is your intention in doing things? உங்க இன்டென்ஷன் என்ன, ஒரு விஷயம் செய்யறதுல உங்க இன்டென்ஷன் என்ன? எக்ஸ்டர்னலி அவுட்வர்ட்லி your activity, வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு தவறா கூட தெரியலாம். ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய இன்டென்ஷன் தெரியாது. பட் கிருஷ்ணா knows your intention. இந்த இடத்துல கிருஷ்ணா knows very well Arjuna's intention. அர்ஜுனா எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தாரு. கிருஷ்ணாவே தூது போயுமே துரியோதனா மசியல. அப்ப இந்த இடத்துல போற தவிர வேற வழியே இல்லைன்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் போர் டிக்ளேர் பண்ணி, இன்னைக்கு நடு போர்க்களத்துல நின்னதுக்கு அப்புறம், ஐயோ இப்படி எல்லாம் ஆனா எனக்கு பாவம் வந்துருமே, என் சொந்தக்காரங்களை கொண்டா எனக்கு பாவம் வந்துருமே. அதுக்குதான் இதுல பதில் சொல்றாரு. if you remember properly, first chapterல இருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா, if you remember properly, அர்ஜுனா அப்படி ஒரு கேள்வி சொல்றாரு இல்லைங்களா? he tells something like that. என் சொந்தக்காரங்களை சொல்றதுனால எனக்கு பாவம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணா இஸ் ரிப்ளைங் ஹியர். போர்க்களத்துல கதவுகளை வழிய வரும் போர் வாய்ப்புகள் ஸ்வர்க்க லோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரச குலத்தால் மகிழ்கின்றனர். சோ நம்ம எப்பவுமே சொல்றதுதான், மிலிட்ரியில வேலை செய்யறவங்களுக்கும், ஒரு மிலிட்ரி மேன் நாட்டுக்காக தன்னுடைய உடலை விடும்போது அவருக்கு பரம்வீர் சக்கர கொடுத்து மாலை மரியாதை போட்டு அவ்வளவு மரியாதை பண்ணுவாங்க. ஈவன் பிரசன்ட் டே கவர்மெண்ட், நீங்க ஏன் பாஸ்டுக்கு போகணும், ஏன் துவாபரிவாக்கு போகணும், ஈவன் பிரசன்ட் டே கவர்மெண்ட் கூட மிலிட்ரியில யாராவது உயிரை விட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. பிகாஸ் தேர் இன்டென்ஷன், த சேம் ஆக்ஷன். கொல்றாங்க அவங்க இன்னொருத்தர் கொல்றாங்க, இருந்தாலும் their intention is to save the country, இல்லைங்களா? that is why they are revered the more. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கப்படுது, அவங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா அதே மிலிட்ரி பர்சன் அவர் அவருடைய வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டு அவர் ஏதாவது இதானாருன்னா, அவர் அவர் ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டு யாரையாவது கொலை பண்ணனாருன்னா அவருக்கு பரம்வீர் சக்கராவா கொடுப்பாங்க. சேம் பர்சன், சேம் ஆக்ஷன். அவருக்கு என்ன விருதா அள்ளி கொடுக்க போறாங்க? what will they give him? no, what will they give him? அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இல்லைங்களா? அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. சோ ஆக்ஷன்ஸ், வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் ஒரு 50 to 20% தான் அது இட் மேட்டர்ஸ். வாட் இஸ் இன்டென்ஷன்? ஒரே செயலுக்கு அதே பர்சனுக்கு அதே செயலுக்கு ஸ்வர்கலோகத்தின் government is awarding reward if the same person something for his personal thing is arrested, இல்லைங்களா? இது எவ்வளவு ஒரு ஆப்வியஸா நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயே தெரியுது. தென் வாட் டு ஸ்பீக் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லைங்களா? சோ இந்த இடத்துல கிருஷ்ணா சொல்றாரு, மெட்டீரியலிஸ்டிக்கா தான் சொல்றாரு. இந்த ஃபியூ ஸ்லோகாஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்பீக்கிங் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் பேசுறாரு. மெட்டீரியலிஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் அர்ஜுனா. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா ஆத்மா பத்தி பேசினாரு. நவ் ஹி இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் அர்ஜுனா மெட்டீரியலிஸ்டிக்லி. சி, நீ போர்க்களத்துல தான் போரிடுற,
அதுல உயிரை விடுற. So you will be given heaven. So why should you worry அப்படின்னு கேக்குறாரு. பிளஸ் தர்மத்தின் கடமையில் ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகள் நிச்சயமா. கிருஷ்ணா சொல்றாரு, இன்ஃபேக்ட் இப்ப மிலிட்ரியில இருந்துட்டு இப்ப நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஒரு எமர்ஜென்சிங்கும் போது நான் வரமாட்டேன்னு போய் நான் ரூம்ல கதை சாத்திக்கு வந்துட்டேன்னா என்னை நாளைய ஜாப்ல வச்சிருப்பாங்களா மாதாஜிஸ்? will I not be punished? if I am trained properly, ஒரு எமர்ஜென்சின்னு வந்து என்னை வந்து கூப்பிட வராங்க, நான் வரமாட்டேன், ஐயோ அங்க போனா நிறைய பேர் நான் கொல்ல வேண்டி வரும், நான் வரமாட்டேன்னு போய் நான் ரூம்ல கதை சாத்திக்கு வந்துக்கிட்டேன்னா will I not be punished for that also? Is it not a big crime? நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது போலீஸோ மிலிட்டரியோ வரமாட்டேன்னு போய் வந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து பாவம் இல்லைங்களா? Is it not a big crime? அது பெரிய பாவம் இல்லைங்களா? So that is what Krishna is explaining. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன். So பகவான் தான், பகவான் கிட்ட இருந்தா நமக்கு இந்த திறமை வருது. Look at the way Krishna puts the argument. ஆக்சுவலா இதை விடவே சைத்தன்ய மகாபிரபு லீலையில அவரு கூட ஆர்கியூ பண்றவங்க எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பேசன். எஸ்பெஷலி நம்ம ஹோலினஸ் பக்தி வினோத மகாராஜ் அதை வந்து நிறைய தடவை ரொம்ப பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணுவாரு. இப்படி கேட்க நமக்கு அவ்வளோ ஒரு இன்பமா, மீன் இட் வில் பி சோ நெக்டேரியன் டு ஹியர் தட். இந்த சர்வபூம பட்டாச்சாரியா, ஒரு நிறைய ஸ்காலர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இனிஷியலா நினைச்சுக்குவாங்க மகாபிரபு வந்து ஏதோ ரோட்ல ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு திரியிறாரு, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதாவது தெரியுது he is a great person, இருந்தாலும் அவங்களுடைய ஸ்காலர்லி பிஹேவியர் மேல அவ்வளவு நம்பிக்கை. So they will argue, initially they will argue பண்ணும்போது முதல்ல பகவான் வந்து மகாபிரபு வந்து எப்பவுமே he'll be so humble. உனக்கு ஏதாவது தெரியும், எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுங்க, இல்ல எனக்கு தெரியாதுங்கன்றுவாரு. So he will be explaining 1 week எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வேதங்கள் முழுக்க. இவர் அப்படியே அமைதியா வாய் பேசாம கேட்டுட்டு இருப்பாராம். அவருக்கே வந்து இவனுக்கு உண்மையாலுமே ஒண்ணும் தெரியலையாட்டு இருக்குது, ஒண்ணுமே பேசாம கேக்குறான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாமா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஏன் நீ டவுட் கூட கேட்கல, உனக்கு ஒண்ணும் புரியலையா அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு வேதங்கள் புரியுது, ஆனா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல, அதனாலதான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு he will start explaining the doubts, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்காரு அந்த 1 week இதுல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது that person will get shock of his life. நொந்து போய் immediately he will surrender. This is God. நமக்கு 4 எழுத்து தெரிஞ்சுன்னா நம்ம ஜிங்குன்னு குதிப்போம். பகவத்கீதை ஒரு தடவை படிச்சாலே போதும், ஐயோ பகவத்கீதை ஆத்தரே நான் தானுங்க, அதுவும் ஸ்லோகா எல்லாம் எனக்கு கொஞ்சம் படிக்க தெரிஞ்சா போதும், நான் சான்ஸ்கிரிட்டே எங்கிட்ட இருந்தாங்க வெளியில வந்துச்சு, ஏதோ நான் பரிதாபப்பட்டு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். We used to gain that attitude, right? நமக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சாலும் நம்ம வந்து கீழே மேலேயும் குதிப்போம். பட் see the God, பகவான் பாருங்க என்ன ஒரு ஹம்பிளா, but how beautifully he is putting things. Actually if you just observe, நல்லா அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணி படிச்சீங்கன்னா பகவத்கீதா, you will have a transcendental bliss. பகவானுடைய ஆக்சுவலி it may not project Krishna directly. கிருஷ்ணரை வந்து இப்ப நம்ம பாகவதத்துல எல்லாம் வந்து டைரக்டாவே வந்து அவர் அப்படி புகழுவாங்க. that is why பாகவதம் is still more nectarian. அப்படியே நமக்கு வந்து அப்படியே காதுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கும். if someone is praising the Lord, someone glorifies the Lord, நமக்கு அது ஏன் ஹாப்பினஸ் இருக்கும்னு தெரியாது, பட் வில் என்ஜாய், ஆல் ஆஃப் அஸ் வில் என்ஜாய். அவரை வர்ணிக்கும் போது, அவருடைய ஃபீச்சர்ஸ் சொல்லும் போது, அவருடைய அந்த ஸ்மைலை டிஸ்கிரைப் பண்ணும் போது we feel so happy. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது, டைரக்டா பகவானுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே வரல. இட் இஸ் கிருஷ்ணா ஆக்சுவலி, இன்ஃபேக்ட் இட் இஸ் கிருஷ்ணா only speaking majority of ஸ்லோகா. frankly speaking அவருதான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்லோகா பேசுறாரு. பட் ஸ்டில் you can get the same transcendental bliss as in Srimad Bhagavatam if you read Bhagavad Gita in a proper mood. உண்மையில் கிருஷ்ணா கான்சியஸ் யாரு ஃபாஸ்டா முன்னேறுவாங்க, ஒரே சமயத்துல உள்ள வந்திருப்பாங்க,
ஏன் ஒரு சிலர் வந்து கிட்டு 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 கிட்டுன்னு மேல போறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். Do you all want to know that? எப்படி people are progressing so fast in Krishna conscious? Do you want to know the reason? எப்படி போறாங்க? The secret behind. Yes, Mataji. யார் அது? கோமதி மாதாஜியா? சுமத்திங்க. Okay, okay. So only secret is faith. Faith. One who has faith, they will just go ஒரு எலிவேட்டர்ல ஏறி போயிட்டே இருப்பாங்க. நான் உட்காந்துட்டு எனக்கு புரிஞ்சாதான் இது எப்படி அது எப்படி இவங்க எப்படி அப்படி சொல்லலாம் அது எப்படின்ட்டு உட்காந்துருந்தா எப்படி எப்படி எப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு ஜென்மமா இருந்தாலும் உட்காந்துக்கலாம். என் புத்திக்கு எட்டுனாதான் நான் பகவத்கீதையை புரிஞ்சுக்குவேன்னா நீங்க உட்கார்ந்து தாராளமா படிங்கப்பா. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் படிங்க. Who cares? Who bothers? So one who has faith in the word of an acharya. உண்மையில் எனக்கும் பகவத்கீதை ஆரம்பத்துல வந்து I never believed anything. But once by Krishna's mercy, when I started surrendering to Srila Prabhupada பத்தி தெரிஞ்சு by somehow I immediately got connected to Prabhupada. Prabhupada உண்மை அப்படிங்கிறது somehow I got conviction. So அதுக்கப்புறம் when I started reading Bhagavad Gita, உண்மையில் எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. Frankly speaking. So just having faith in the words of an acharya. அவங்க எல்லாம் சாதாரண people கிடையாது. Not like கலியுக bogus people. தயவு செய்து வெளியில கலியுகத்துல போகஸ் குருவை பார்த்து இதுவும் இஸ்கானும் அப்படிதான் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. Srila Prabhupada is not a bogus guru. He is Sadguru. Real Sadguruங்கிற நேம் it fits only to Srila Prabhupada. ஜெகத் குரு. உலகம் இன்னைக்கு உண்மையாலுமே ஃபாதர் ஆஃப் நேஷன், ரியல் ஃபாதர் ஆஃப் நேஷன் இஸ் ஸ்ரீல பிரபுபாத். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை உலகம் எல்லா கான்டினென்ட்லயும் ஸ்ப்ரெட் பண்ணி கிருஷ்ணா இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லி he has done miracles. An old man of 70 years old man has done miracle in the whole world. நீங்க எத்தனை பேர் பாருங்க மாயாப்பூர் வந்தீங்கன்னா you will be stunned. That too Karthik monthல many foreigners will be coming to India. அவ்வளவு பேரு அவங்க பாரு நீக்ரோ மாதிரி இருப்பாங்க, சைனீஸ் முகம் இருக்கும், ரஷ்யன்ஸ் வந்திருப்பாங்க, பிரெஞ்சு, உலகம் முழுவதும் மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ் எல்லாரும் வந்து 2 கைகளை உயர்த்தி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நம்மளாவது பிறந்ததுல இருந்து கிருஷ்ணர் கதைகள் கேட்டு வளர்ந்திருக்கோம். அட்லீஸ்ட் விஷ்ணு நாராயணா பத்தி கேட்டிருக்கோம். நம்ம ஓரளவுக்காவது கலாச்சாரத்தோட வளர்ந்திருக்கோம். திங்க் அபவுட் தோஸ் பீப்புள். அவங்களுக்கு கிருஷ்ணானா என்னன்னு தெரியும். கிருஷ்ணானா யாரு? கருப்பா இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு, அவர்தான் கடவுள் அப்படின்னு தைரியமா போய் சொன்னது ஸ்ரீல பிரபுபாத். ஜஸ்ட் இமேஜின் த கட்ஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத். He never compromised anywhere. எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும். He never compromised. This is the fact. Either you take it or not take it. This is the fact. யோசிச்சு பாருங்க, கடவுள் நான் காமிக்கிறேன், அந்த கடவுள் எப்படி இருப்பாரு? நல்லா கருப்பா இருப்பாரு, புல்லாங்குழல் வச்சிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வாட் இஸ் ப்ரொஃபஷன்? மாடு மேய்ப்பாரு. அப்படிங்கும் போது அவரை கடவுளா ஒரு ஃபாரினர், என்னன்னே தெரியாதவங்க, கிருஷ்ணானா தெரியாது, ராமானா தெரியாது, அந்த கலாச்சாரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் பக்தி பண்ணாங்க. Don't you think it is a faith on Srila Prabhupada? What else can give them faith? Why don't we believe? We being Indians, why don't we believe? நம்ம ஏன் நம்ப மறுக்கிறோம்? The whole foreign countries அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. What the belief they have is on words of Srila Prabhupada. நிறைய பிரபுபாத டைரக்ட் டிசைபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணரை தெரியுதோ தெரியலையோ, பிரபுபாத் சொல்றாரா, it is right because he lived as a மகா பாகவதா. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் it is recorded. Each and even still now எங்களுக்கு வாரம் பக்தி வைபவ் செஷன்லயுமே மகராஜ் will be speaking 50% about Prabhupada.
He'll be discussing, he will be helping us to understand Srila Prabhupada. இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. So everywhere in ISKCON, we are just discussing. அவர் எழுதி வச்சுட்டு போனது டிஸ்கஸ் பண்ற கூட எங்களுக்கு அறிவு கிடையாது. ஓ, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரா, what does it mean? So we are discussing and we are enjoying. Wow, what a beautiful purport. அப்புறம் தான் நமக்கு புரியும். Because Prabhupada has said, I have given my transcendental realization in my purport. எந்த இடத்துலயுமே பிரபுபாதா, நான் கிருஷ்ணாக்கு ரொம்ப க்ளோஸ், கிருஷ்ணா நேத்து என் கனவுல வந்தாரு, கிருஷ்ணர் வந்து எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு, அதை பண்ணி கொடுத்து, he will never say. நம்ம கூட சில சமயம் சொல்லுவோம், he will never say. எங்கேயுமே அவர் வந்து தன்னுடைய ரியலைசேஷனை பப்ளிக்கா வாய் விட்டு சொன்னதே கிடையாது. வெரி 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 ரேர்லி he speaks something like that. ஒரு முறை சொன்னாரு, ஒரு முறை மீட்டிங் போயிட்டு இருக்க he just stopped. அவர் கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தாரு. he just stopped and asked people to put இன்னொரு ஆசனம் கொண்டு போட சொன்னார். போட்டுட்டு he just asked them to continue, you continue அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ முடிச்சதுக்கு அப்புறம் டிவோட்டிஸ் கேட்டாங்க, எதுக்கும் பிரபுபாத் இப்படி பண்ணீங்கன்னதுக்கு நாரத முனிவர் வந்திருந்தாரு, I just gave him a seat அப்படின்னு சொன்னாரு. just imagine, நம்ம கண்ணுக்கு நாரத முனிவர் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நாமெல்லாம் கீழே மேலையும் குதிப்போம். நான் என்னுடைய பக்திங்க கிருஷ்ணர் அப்படியே உருகி போய் நாரதரையே அனுப்பிச்சிட்டாருங்க. அப்படியே வேர்ல்ட் ஃபுல்லா டம் 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 நம்ம பேட்டி கொடுத்துருவோம். will become world famous within overnight. இல்லையா மாதாஜிஸ்? Won't we all behave like that? Narada Muni comes to our house and we are able to see him. இல்லைங்களா? சோ அவர் எந்த இடத்துலயுமே பிரபுபாத் வந்து தன்னுடைய ரியலைசேஷனை பப்ளிக்கா வெளியில காமிச்சிட்டதே கிடையாது. he will just has written everything in his purpose. இந்த பர்பட்ல தான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஹார்ட் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத். அவர் உணர்ந்ததை கூட தான் உணர்ந்தன்னு சொல்லாம பல ஆச்சாரியாஸ் ரியலைசேஷன்ஸ் இங்க கொடுப்பாரு. such a wonderful person. So coming back to today's shloka, இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம ஃபாஸ்டா முன்னேறணும் அப்படின்னா we need to believe ஆச்சாரியா. ஒரு ஆச்சாரியரை நம்பாமல் நீங்க எவ்வளவுதான் உங்க இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்க எவ்வளவு லெக்சர்ஸ் கேட்டு நீங்க சூப்பர் டூப்பரா நீங்க படிச்சீங்கனாலும் யூ cannot understand பகவத்கீதா. இட் இஸ் a bet. I can bet you. நீங்க ஸ்ரீல பிரபுபாத சரணடையாம நீங்க கிளாஸ் கூட எடுக்கலாம். நீங்க செம்மையா இப்ப நான் ஒண்ணு பேசுறேன்னா அது அப்படியே கிளிப்பில்லாம நீங்க இன்னொருத்தருக்கு பேசலாம். It does not mean you understood everything. It is just repeating like a parrot தான், இல்லைங்களா? ஏன்னா நாங்களும் இப்ப வந்து புரிஞ்சுக்கிறோமோ புரியலையோ பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். It does not mean I have understood, I have realization. நமக்கு எப்ப அது ரியலைசேஷனா மாறும் அப்படின்னா only when we believe the words of an acharya. என்ன சொன்னாரும் it is right because he is a direct representative of the Lord. So இந்த இடத்துல கிருஷ்ணா அழகா சொல்லிட்டு வர்றாரு, நீ போர்ல வின் பண்ணினா சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம், நீ கடமை தவறுனா நீ நரகத்துக்கு தான் போவ, பாவ விலைகள் உன்னை தீண்டும், மக்கள் உன்னை இகிழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா பகவான் கன்வின்ஸ் பண்றாரு. மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? மானம் அவமானம் தான் ரொம்ப பிரைமா வச்சிருப்போம். சோ அந்த மானம் அது இழந்து எப்படி வாழ்றது, எல்லா பாயிண்ட்ஸும் கிருஷ்ணா எடுத்து வைக்கிறார். பிளஸ் உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்கிறது டிசப்பாயிண்டட். கிருஷ்ணா இஸ் டெல்லிங் பெரிய பெரிய, அதாவது இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபேமஸ் பர்சன் வச்சுக்கோங்க. ஹூ இஸ் தட் ஃபேமஸ்? இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. அவர் வந்தாலே வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரௌட் அண்ட் ஈவன் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், லைக் வெரி டேலண்டட் பீப்புள் ஆஃப் த்ரூஅவுட் த வேர்ல்ட், உலகம் முழுவதும் சச்சினோட கேம எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருப்பாங்க. சச்சின் வந்து டக் அவுட் ஆயிட்டு போனார்னா எவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆகும் நம்ம, இல்லைங்களா? and he is declaring நான் இனிமேல் கேம்ஸ் விளையாட மாட்டேன், என்ன டக் அவுட் ஆயிருவேன், அதனால இல்ல நான் விளையாடுறதுனால எனக்கு பிடிச்சமான டீம்ல இருக்கிறவங்க வந்து வருத்தப்படுவாங்க, அதனால நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். அதே முட்டாள்தனம் தான் இப்ப அர்ஜுனா வந்து என் சொந்தக்காரங்க எல்லாம் செத்து போயிருவாங்க, நான் எப்படி இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறது, இல்லைங்களா? சோ
அன்பில்லாத வார்த்தைகளை கூறி உன்னோட எதிரிகள் உன்னை திறமையை நிந்திப்பர். உன் எதிரிகள் வந்து உன்னோட திறமையை நிந்திச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் பூவிலகினை ஆடலாம். அவ்வளவுதான். நீ இது வந்து இட் ஆக்சுவலி இட் கேன் எக்ஸ்பிளைன் அவர் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். வாட் இஸ் த லாஸ்? நாம வந்து நம்ம ஆக்டிவிட்டி எதையும் நம்ம வந்து மிஸ் பண்றது இல்ல. நம்ம எல்லாமே தான் பண்றோம். நம்மளும் கிளினிக் போறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறோம், கடைக்கு போறோம், பொருள் வாங்குறோம், எல்லாமே நம்ம பண்றோம். Is it anything you have missed, Mataji, after coming into KC? எதை மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, அன்னெசரியா ஹோட்டல்ஸ் போறது மிஸ் ஆயிருக்கும், தேவையில்லாத பிரஜல்பா மிஸ் ஆயிருக்கும், தேவையில்லாத லேமெண்டேஷன் மிஸ் ஆயிருக்கும், இல்லைங்களா? What is it we have missed after coming into KC? Is that anything you have missed very badly? நீங்க கிருஷ்ணா கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் எதையாவது ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்களா? We don't miss. நம்ம நல்லதல்ல கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போயிருக்கு. அந்த கெட்டது போறதுக்குதான் உலகமே குதிக்குது. ஐயோ அங்கெல்லாம் போயிடாது, ஐயோ நீ கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்துறாது, ஐயோ டீப்பா போயிடாது, டீப்பா போயிடாது, டீப்பா போயிடாதுன்னு அவங்க சொல்றதுக்கு what is the proof they have that we should not go deep in Krishna conscious? It is a mental speculation தான் இல்லைங்களா? Their mental speculation. All evil things only will leave. Very true. And the evil things வெளியில போறனாலதான் the world is objecting. World is objecting because we started losing the bad habits. Because people need, இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், people need your passionate bad things within you. ஏன்னா அப்பதான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும் உலகம் உங்ககிட்ட இருந்து. நீங்க ஒரு இடத்துல வந்து உங்களை யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு குறை சொல்றாங்க, முன்ன நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியா, அவங்க அப்படியா பண்ணாங்க, இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் திமிரு, அவங்க அப்படி இப்படி நம்ம சொல்லுவோம். சோ we have been enjoying பிரஜல்பா. அதுவே வந்து இப்ப நீங்க ஓரளவுக்கு மெச்சூர் ஆன அப்புறம் யார பத்தி தவறா பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதே திங் வேணாடு அவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது நீங்க என்ன சொல்வீங்க? சரி விடுங்க, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ, அந்த ஆத்மாக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு நம்மளே அறியாம இப்ப மாறி பேசுறோம் இல்லைங்களா? after coming into KC நம்மளே அறியாம we are changing, we are trying to understand opposite people, we are trying to understand everyone. So அப்படி நாம புரிஞ்சுக்க விரும்பும் போது they don't get a taste from us. And earlier we used to be very passionate. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், I have to prove myself நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். Now we understand that we have nothing to prove in this world. So our passion will go down. It is good only. Passion வந்து எந்த விதத்திலயும் நமக்கு நல்லது கிடையாது. It's good only. ஆனா கூட இருக்கவங்க நம்ம passion கீழே போனோம்னு நம்ம வந்து we are not fit to live in this material world நினைச்சுக்குவாங்க. அது மூலம் நம்ம மூலம் வர ருச்சி அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். That is why they get hurt. இதனாலதான் போக வேணாம்னு சொல்றீங்களே ஒழிய, கிருஷ்ண உணர்வு வந்ததுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் we will not degrade. How is that you will degrade? When you get connected to the Lord, எப்படி நீங்க கீழே இறங்க முடியும்? Is there a logic here? உத்தம அதிகாரி பகவானோட கனெக்ட் ஆகும் போது is there any law, anything that will do wrong? ஏதாவது தவறு செய்வோமா? It's our mental speculation, but does not mean நீங்க நாலு எழுத்து படிச்சனாலேயோ ஒரு 10 ரவுண்ட் சொல்றனாலயோ நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. We are just entering into this process. We are just entering. Just கதவு திறந்து உள்ள போயிட்டு இருக்கோம். There is a long pathway, long way to go. At least நம்ம கரெக்டான பாதையில போக ஆரம்பிச்சிருக்கோம். We should be happy that we enter into a right path. தவறான வழியில போகாம கரெக்டான வழியில நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். So there should not be any looking back. ஐயோ இதாயிருமா அதாயிருமா, என்ன ஆயிரும்? 6லயும் சாவு 100லயும் சாவு. நீங்க கிருஷ்ண உணர்வு இல்லைனாலும் சாகதான் போறீங்க. கிருஷ்ண உணர்வோட செத்தோம்னா we'll get more profit. There is no loss at all. வரும், அடுத்த ஸ்லோகமே வரும். நேக அபிக்ரமோ நாசோத்தி பிரத்யவாயோத வித்யதே ஸ்வல்பம் அபியச தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத்.
ரொம்ப அழகா பகவான் சொல்லுது. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன் கிருஷ்ணா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இஸ் டேக்கிங் அர்ஜுனா. சோ இதெல்லாம் சொல்லிட்டாரு. எதிரிகள் அன்பில்லா வார்த்தைகளை சொல்லி உன்னை நிந்திப்பாங்க. போர்க்களத்தில் நீ செத்தினா சொர்க்கலோகத்துக்கு போலாம். தோத்தினா நீ இந்த பூ உலகுல ஜெயிச்சினா அந்த பூ உலகத்துல நீ ஆளலாம். தோத்தினாலும் நீ கொல்லப்பட்டாலும் நீ சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம். சோ இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இந்த ஆறையும் கருதாம போரிடுவாயாக. லாபோ ஜயா ஜெயோ ததோ யுத்தியா யுஜஸ்வ நைவம் பாப்பம் அவாப்பியசி. சோ நீ போரிடு. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேயா 37லயே சொல்றாரு. கமான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பாருங்க கிருஷ்ணா. அவரை விட யார் மோட்டிவேட் பண்ண முடியும்? கமான் கெட் அப். கமான் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேயா. கமான் கெட் அப். சீரப் 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 அப்படிங்கிறாரு. டோன்ட் வரி, சீரப். என்ன ஆயி போயிருது? இஸ் டெல்லிங் என்ன ஆயி போயிருது? நீ உடலே இல்ல. நம்ம கிட்ட யாராவது என்கிட்ட வந்து நிறைய இப்ப டிவோட்டிஸ் வந்து என்கிட்ட பர்சனலா கூப்பிட்டு they will just share their ஏதாவது கஷ்டம்னா ஷேர் பண்ணுவாங்க. So the first thing I used to tell them, அவங்க கூட நினைக்கலாம், மேபி many of you are here, நினைக்கலாம் என்ன சொன்னாலும் அந்த மாதாஜி இதையே சொல்றாங்க. First thing I used to tell them is என்ன ஆயி போயிரும் மாதாஜி, என்ன ஆயி போயிரும். What is there to lose here? நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? ஏன் நம்ம அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படியே why should we suffer so much? What did we bring here? சோ உண்மையில் பகவான் அப்படிதான் சொல்றாரு. என்ன ஆயி போயிருது? நீயோ நானோ இம்மன்னர்களும் இல்லாம இருந்த காலமே இல்ல. நீ எப்படி இருக்கதான் போற. இந்த உடல் டெம்பரரி, உள்ள இருக்கிறது தான் வந்து நித்தியமானது. நீ வந்து ஜெயிச்சா இங்க ஆள போற, செத்து போனீனா பூவுலத்துக்கு போக போற. அப்புறம் என்ன? கமான் கெட் அப், cheer up. அவ்வளவுதான் சொல்றாரு. சோ பியூட்டிஃபுல்லி கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பிளைனிங் போத் மெட்டீரியலிஸ்டிக்காவும் கன்வின்ஸ் பண்றாரு, ஸ்பிரிச்சுவலாவும் கன்வின்ஸ் பண்றாரு அர்ஜுனாவை. திஸ் இஸ் தி பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் we can ever hear. உண்மையில் நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், நிறைய பேர் பேசுறாங்களே மாதாஜி. டு டெல் யூ ஆல் frankly, எல்லாத்தோடைய கான்செப்ட் அவங்க எல்லாரும் பகவத்கீதையில இருந்து சுற்றிருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்ட், ஈவன் சைக்காலஜி எல்லாமே பகவத்கீதையில இருந்து உருவுனதுதான். எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. இஸ் ஆதி குரு. பகவான் இஸ் ஆதி குரு, இஸ் a prime குரு இல்லைங்களா? சோ வெரி பியூட்டிஃபுல்லி இத நமக்கு வந்து நீங்க அர்ஜுனாவுக்கு ஏதோ கிருஷ்ணா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் துவண்டு போற நேரம் வந்தாலும் எங்களுடைய குரு சத்புஜ பிரபு அடிக்கடி சொல்லுவாரு, என்ன மாதாஜி ஆயிரும் மேக்சிமம், உயிர் தானே போகும், அதான் போன இன்னொரு பாடி குடுக்குறாங்களே, என்ன மேக்சிமம் ஆகி போயிரும். ஏன் நம்ம ஐயோ 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 அது இப்படி இது அப்படி கிருஷ்ண உணர்வையே சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு இந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப்ல என்ன இருக்கு சாதிக்க? You're sacrificing your Krishna consciousness for something which does not have any value at all. This is a diamond. You're throwing away the diamond, getting some mirror in your hand. கிருஷ்ண உணர்வை காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி என்ன மெட்டீரியலிஸ்டிக் வேலை நமக்கு இருக்கு? நீங்க அப்படித்தான் நீங்க எல்லாத்தையும் சர்வ் பண்ண எல்லாரும் கூட வரப்போறாங்களா? when you leave this world, will those people come with you? நீங்க யாருக்கோ போய் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, will they come with you? இந்த பயணம் தனி வழி பயணம். we may seemingly flock together, but this journey is an independent journey. தனியாதான் வந்தோம், தனியாதான் போக போறோம். we came alone and we leave alone. in between people are just joining with us. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. you're going to leave the world alone. you don't take anyone with you. உங்களுடைய பயணம் ரொம்ப அழகா, பாகவதம் is such a wonderful book. அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரபுபாத் கொடுப்பாரு. ஒரு ஃபிளைட் ஜேர்னிக்கு கூட, ஜேர்னி வரைக்கும் ரெடி பண்ற கூட குரு கூட பாத்தீங்கன்னா, ஈவன் a குரு can get you ready for the journey. ஆனால் அந்த ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்டோட டெஸ்டினேஷன் who is that? யார் கையில இருக்கு அந்த டெஸ்டினேஷன் இல்லைங்களா? நம்மளுடைய பயணம் நம்ம தான் பாத்துக்கணும். we should take care of our own journey. ரொம்ப அழகா பாவத்துல வரும். பிரபுபாத் அழகா எழுதியிருப்பார், குரு கூட ஏத்தி விடுற வரைக்கும் தான் அவர் வேலை. இட் இஸ் a we.
கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் நம்மளுடைய லைஃப்க்கு கேரண்டி, நம்ம தான் அதை பாத்துக்கணும். நோ ஒன் வில் ஹெல்ப் யூ, தே கேன் ஜஸ்ட் கைட் யூ, இட் இஸ் யூ. சோ சிட் அண்ட் திங்க், who am I? நான் யாரு? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாட் ஆம் ஐ டூயிங்? நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னா? கிருஷ்ணா இவ்வளவு சொல்றாரு, am I doing it? Just sit and think. சோ தயவு செய்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் மாயாவுடைய கிளாமர் எஃபுல்ஜன்ஸ் க்ரோஸ், இன்னைக்கு உண்மையா சொல்றேன், பெருமைக்கு சொல்லல, டிவோட்டி, வெல் சிச்சுவேட்டட் டிவோட்டி, உனக்கு 100 கோடி ரூபாய், நான் 1000 கோடி ரூபாய் கையில தரேன், பட் கிவ் அப் கிருஷ்ணா கான்சியஸ் சொன்னா a devotee will never give up Krishna conscious. If you think money is everything, but there are people, devotees will never give up Krishna conscious for your money. Your money is nothing. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரோட கனெக்ட் ஆகுற அந்த இதை விட்டுட்டு நீங்க துருவ மகாராஜ் பாஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா, துருவ மகாராஜ் லிட்டரலி ஸ்பீக்கிங் ஆல் தீஸ் திங்ஸ். துருவா இஸ் ஸ்பீக்கிங் திஸ். நான் இப்படி போய் இவ்வளவு பெரியவர் வந்தப்ப நான் போய் ராஜ்யத்தை கேட்டுட்டேனே, he feels so bad. நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். பகவானே நேர்ல வந்தா கூட என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் இங்க வீடு பெரிய வீடு ஆகணும், சோ வாட்? உங்க பொண்ணு பையன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போறீங்க. And we are going all the way to திருப்பதி போறோம். நம்ம அவ்வளவு தூரம் போய் எங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் வீட்டுல இது வரணும். Is it not a utter foolishness to ask for something materialistically? Is it not foolishness, Matajis? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்ததான் செய்வான். நீங்க போய் கேட்கறதுனால கிருஷ்ணா உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. ஆல்ரெடி your quota is decided, determined. Why do you waste so much of energy to get the determined quota? மெனக்கெட்டு கோயிலுக்கு போய் விளக்கேத்தி எனக்கு அது கொடு இது கொடு. Why should we ask? Just chant Hare Krishna மகா மந்த்ரா, அது ஒண்ணு போதும். உங்களுக்கு என்ன வரணுமோ வந்தே வீடு தேடி வரும். They'll come and knock your door and give. Just believe it. பகவானை நம்பினவங்க யாருமே இது வரைக்கும் ஜோட போனது கிடையாது, சோரம் போனது கிடையாது. He will take care of you. Wholly he will take care of you. Every movement of yours is taken care of by Krishna. அதனாலதான் devotees are so strongly in this movement. So that is what Krishna says here. Om Tat Sat 7:10. I started late, that is why I'm finishing off late. Any doubts, comments, or reflections, Matajis?